இன்னையோட மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங்கே ஒரு பாசிட்டிவ் ஓப்பன் ஆகிட்டு ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மேலே போன ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் மேலே போக முடியாமல் ஒரு ஸ்ட்ரகிளோட இமீடியட்டாக கீழே வந்திருந்தாங்க. வந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் லோவை சின்னதாக பிரேக் பண்ணிவிட்டு அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா மேலே போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பெரிய சைட்வேஸ் அப்படிங்கிறது கொடுக்க ஆரம்பிச்சது. ஒரு மேலேயும் கீழேயும் அப்படிங்கிறது, அதாவது மார்னிங்கோட ஹையையும் மார்னிங்கோட லோவையும் பிரேக் பண்ண முடியாமல் ரெண்டுத்துக்கும் இடையிலே மார்க்கெட் ட்ராவல் ஆயிருந்ததையும் பார்க்க முடிஞ்சது. இந்த மார்க்கெட் ஃபர்தராக எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நாளைக்கான நிஃப்டி பேங்க் நிஃப்டிக்கான டெக்னிக்கல் வியூ என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துடலாம். நீங்கள் இன்றைக்கி எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணீங்க, உங்களோட பொசிஷன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ட்ரேட் எம்பரருக்கான டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்புக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் ஜெகதீஸ்வரன், ஃபவுண்டர் ஆஃப் ட்ரேட் எம்பரர். நம்ம ட்ரேட் எம்பரரில் ஒரு ஸ்பெஷல் ஆஃபரோட விஜயதசமிக்கான நியூ செஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம். இதில் மார்னிங் அண்ட் ஈவினிங் 2 ஸ்லாட் அவைலபிளாக இருக்குது. ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க ட்ரேட் எம்பரரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங் ஒரு சின்ன பாசிட்டிவில் இருந்தது. அங்கேருந்து கீழே வந்த ப்ரைஸ் தான் அங்கேருந்து இமீடியட்டாக ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் அப்படிங்கிறது கொடுக்க ஆரம்பிச்சாங்க. மேலே போன ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 24,800 நியர் வரைக்கும் போனது. அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா மேலே பிரேக் பண்ண முடியாமல் அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸோட கீழே வந்ததை பார்க்க முடிஞ்சது. வந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்த லோவாக இருக்கக்கூடிய 24,630 இதையும் பிரேக் பண்ணிவிட்டு அழகாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைட் வேஸில் இருந்தாங்க. ஆஃப்டர்நூன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12:30 இந்த டைம்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூரோப்பியன் மார்க்கெட் ஓப்பனிங் ஸ்டேஜில் ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மேலே போன ப்ரைஸ் அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா 24,760 இந்த ரேஞ்ச்லாம் போனது. திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்லிங் ப்ரெஷரோட கீழே வந்து சேம் ஆஃப்டர்நூன் கொடுத்த அதே லோவை ரீச் பண்ணிட்டு திரும்ப ஒரு சின்ன ரெக்கவரியோட முடிச்சிருக்காங்க. நியர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 19 பாயிண்ட் நெகட்டிவ்லையும் முடிச்சிருக்கிறத பார்க்குறோம். இதை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, சப்ளை ஜோன் 1க்கு மேலே இருக்கிற பட்சத்தில் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை ஜோனில் தான் இருக்குது. அதுக்கு மேலே இருக்கிற பட்சத்தில் சின்னதாக மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது இமீடியட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்ளை ஜோன் 2 வரைக்கும், அதாவது 24,789 இந்த இடத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆல்சோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் வந்துட்டு ஒரு ஃபோர்ஸ் இருக்குது, அதாவது செல்லிங் ஃபோர்ஸ் இருக்குது. இதை பொறுத்த வரைக்கும் நம்ம 3 வியூ கொடுத்துருந்தோம். இந்த சப்ளை ஜோன் 1க்கு மேலே இருந்தால் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கும் அப்படிங்கிறதும், அது ரிஸ்கான ஏரியாக்குள்ளார என்டர் ஆகும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தோம். இதோட ப்ரைஸ் டேரெக்டாக போயிட்டு அந்த சப்ளை ஜோன் 2 கிட்ட எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்ட் ஆகிட்டு கீழே வந்ததையும் பார்க்க முடிஞ்சது. திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிமாண்ட் ஜோன்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் எடுத்து திரும்ப அந்த சப்ளை அண்ட் டிமாண்டுக்குள்ளாரையே மூவ் ஆகிட்டு இருந்ததை பார்க்க முடிஞ்சது. ஒரு சைட்வேஸ் அப்படிங்கிறது கிளியராகவே நடந்திருக்கு அப்படிங்கிறது பார்க்குறோம். இதை பொறுத்த வரைக்கும் ஃபர்தராக எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வேர்ல்டு மார்க்கெட் பார்த்துலாம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால் ரைட்டர்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்காங்க அப்படிங்கிறதும் புட் ரைட்டர்ஸ் கம்மியாக இருக்காங்க அப்படிங்கிறதும் இந்த இடத்துல புரிஞ்சுக்கிறோம். அண்ட் பிசிஆர் ரேஷியோவும் அதை தான் கன்ஃபார்ம் பண்ணுது. 0.62 அப்படிங்கிறதுனால மார்க்கெட் வந்து பியரிஷில் இருக்குது அப்படிங்கிறத சொல்லலாம். இன்னையை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால் ரைட்டர்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்காங்க அப்படிங்கிறதும் புட் ரைட்டர்ஸ் கம்மியான அளவில் செல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கிறோம். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால் ரைட்டர்ஸ் அதிகமாக இருக்காங்க இல்லையா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டீப் அவுட் ஆஃப் த மணியில் ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வெளியில் வந்திருக்காங்க அப்படிங்கிறதும் பார்க்குறோம். அப்போ இந்த ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு அப்படின்றதே மார்க்கெட் ஒரு பாசிட்டிவ்க்கு டேர்ன் ஆகும் அப்படிங்கிற அந்த லீடை நமக்கு இந்த இடத்துல கொடுக்குது. ஸோ ஓவராலாக மார்க்கெட் பியரிஷில் இருந்தாலுமே ஒரு டேர்ன் ஆகலாம் அப்படிங்கிற அந்த லீடை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து எடுத்துக்கிறோம். அண்ட் வேர்ல்டு மார்க்கெட் எப்படி இருக்குன்றதை புரிஞ்சுக்கலாம். ஆஃப்டர்நூன் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் மார்க்கெட் கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு ஒரு பாசிட்டிவ் டுவர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0.5% to 0.7% பாசிட்டிவ்ல இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதோட கண்டினியூவேஷன் யூஎஸ்லேயே ரிஃப்ளெக்ட் ஆகலாம். அப்படின்னும் போது யூஎஸ் மார்க்கெட் அப்படிங்கிறது ஒரு சின்ன கேப் அப்பில் இருந்து மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டி அப்படிங்கிறது இருக்குது. இதோட கண்டினியூவேஷன் ஏஷியாவிலேயே ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படிங்கிறத எதிர்பார்க்குறோம். அப்படின்னும் போது ஏஷியா வந்துட்டு ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகி ரொம்ப நேரம் பாசிட்டிவ்ல இல்லாமல் ஒரு நெகட்டிவ் சைடில் வரும் அப்படிங்கிற அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1% to 0.7% கிட்ட கேப் அப்பில் இருக்கலாம் அப்படிங்கிற இந்த லீடோட மார்க்கெட் அப்ரோச் பண்ணுவோம். நம்ம கொடுக்கக்கூடிய வியூ நம்ம ட்ரேட் எம்பரர் மெத்தட் எந்த அளவுக்கு அக்யூரேட்டா இருக்கு அப்படிங்கறத ப்ரூவ் பண்றதுக்காக தான். இதை பார்த்துட்டு யாரும் ட்ரேட் பண்ண வேண்டாம். அப்படி ட்ரேட் பண்றதுனா ப்ராப்பரா லேர்ன் பண்ணிட்டு ட்ரேட் எடுங்க. நிஃப்டியோட டெக்னிக்கல் வியூ பொறுத்த வரைக்கும் நம்ம ட்ரேட் எம்பரர் மெத்தட்ல 3 சப்போர்ட்டையும் 3 ரெசிஸ்டன்ஸையும் ஐடென்டிஃபை பண்றோம். இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க இருந்து ஒரு டிமாண்ட் ஜோன்ஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா மேல 25,600 வரை போறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமா இருக்கு. இது மேலே போகணும்னா இது 24,340 இந்த லெவலை பிரேக் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் வியூவா எடுத்துக்கணும். பேங்க் நிஃப்டி வீக்காக இருக்கா, நிஃப்டி வீக்காக இருக்கா அப்படின்னு கம்பேர் பண்ணோம்னா பேங்க் நிஃப்டி வீக்காகவும் நிஃப்டி வந்துட்டு ஸ்ட்ராங் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். அப்போது நிஃப்டி ஸ்ட்ராங் ஆச்சுன்னா பேங்க் நிஃப்டி கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்தன் ஆகிடும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். இப்போ நிஃப்டி வந்துட்டு வீக்காக இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு பேங்க் நிஃப்டி தான் கீழே போகும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். ஸோ
ஸோ இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் ஜோன் பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் கீழே வரணும் அப்படிங்கிற வியூ இருந்தாலுமே இந்த இடத்துல மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அல்லது உங்களுக்கு ஒரு டிமாண்ட் கிடைக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அது இன்றைக்கும் நடந்திருக்கிறத பார்க்க முடியுது. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கரண்ட் ஜோனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்லரோட டாமினேஷன்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். ப்ரைஸ் வந்து மேலே போனாலே வந்து கீழே வர்றதுக்கான சான்ஸ் தான் எடுக்கும். அண்ட் டுவர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிமாண்ட் ஜோன் 1 நோக்கி போகும் அப்படிங்கிறதான் புரிதலாக இருக்குது. அப் டு 24,546 இந்த இடத்த வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹையஸ்ட் டிமாண்ட் இருக்குது. அண்ட் இங்கேருந்து திரும்பவும் மேலே போணுச்சுன்னா திரும்பவும் கீழே வரதுக்கான சான்ஸ் தான் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். இது அப் டு வந்து பார்த்தீங்கன்னா 24,400 அண்ட் 340 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் இந்த இடத்துக்கு மேலேயே ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேலே, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24,546 இந்த இடத்துலையும் ஒரு சப்போர்ட் எடுத்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். அப்போ இந்த ஜோன் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் டிமாண்ட் இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்க முடியும். அப்போது இந்த டிமாண்ட் ஜோன் 3 இருக்கக்கூடிய 24,340 இதுக்கு கீழே பிரேக் ஆச்சுன்னா ஃபர்தராக மார்க்கெட் வந்து டோட்டலாகவே வீக் ஆகிடும். ஃபர்தராக கீழே போகிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். சப்போஸ் மார்க்கெட் மேலே போகிற பட்சத்தில் அது சப்ளை ஜோன் 1 இருக்கக்கூடிய 24,720 இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகும். இதுக்கு மேலே இருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப் டு வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை ஜோன் 2 இருக்கக்கூடிய 25,143 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கான டைரக்ஷன் எடுத்துக்கும். இது ஒரு பெரிய ஜோன் அப்படிங்கிறதுனால இமீடியட்டாக போகாது, இதில் ஒரு சின்ன அப் ட்ரெண்ட் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். ஆல்சோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரேட் எம்பையர் மெத்தடில் இது ஒரு ரிஸ்க்கான ஜோனாகவும் ஐடென்டிஃபை பண்ணுறோம். தட் மீன்ஸ் இந்த இடம் வரைக்கும் போயே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயம் இல்லை, பாதியிலே ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ட்ரேட் எடுப்போம் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். சப்போஸ் இந்த சப்ளை ஜோன் 2 பிரேக் பண்ணுற பட்சத்தில் ஸ்ட்ராங்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25,600 போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுதான் ரொம்பவே ஸ்ட்ரென்த்தாக இருக்கக்கூடிய இடமா இருக்குது அப்படிங்கிறதும், இதுக்கு மேலே இருந்ததுன்னா நல்ல மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். ஸோ அது நடக்கிறதுக்கு லேட் ஆகும், பட் இதெல்லாம் இப்போ நடக்காது. ஸோ இனிஷியலாக இமீடியட்டாகவே நடக்க போகிறது இந்த சப்ளை ஜோன் 1க்கு மேலே இருக்கா அல்லது டிமாண்ட் ஜோன் கிட்ட வந்துட்டு ரீச் ஆக போதா அப்படிங்கிறதான் ஃபைனலாக நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. அப்படின்னும் போது நாளைக்கு ஒரு கேப் அப் அப்படிங்கிறது எதிர்பார்க்குறோம். அது சப்ளை ஜோன் 1க்கு மேலே இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அப்படின்னும் போது ப்ரைஸ் வந்து பாசிட்டிவ் மொமெண்டம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு எக்ஸ்பைரியும் இருக்கிறதுனால மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கே சைட் வேஸையும் கொடுத்துட்டாங்க. அப்படின்னும் போது மேலே வர்றதுக்கான வாய்ப்பு கொடுக்குமோ அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் நம்ம இந்த இடத்துல ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ மார்க்கெட் வந்துட்டு நாளைக்கு எக்ஸ்பைரி அப்படிங்கிறதுனால ஒரு சைட் வேஸ் எந்த இடத்துல இருக்கலாம்னா பிட்வீன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன் இந்த ரேஞ்சுக்குள்ளார இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். அந்த இடத்துல இருந்தால் மார்க்கெட் அவாய்ட் பண்ணிவிட்டு ஆப்ஷன் செல்லருக்கு கொடுத்துட்டு ட்ரேடர் வெயிட் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கிறோம். இன்றைக்கி பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங்கே பாசிட்டிவில் ஓப்பன் ஆனது. அங்கேருந்து மேலே போன ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 54,700 நியரை போய் ரீச் பண்ணியிருந்தாங்க. அந்த இடத்துலேருந்து இமீடியட்டாக கீழே வந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் ட்ரெண்டை கிரியேட் பண்ணிவிட்டு மார்னிங் லோ அஸ் வெல் அஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டர்டேவோட லோவையும் பிரேக் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 54,250 இந்த ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்தாங்க. ஆஃப்டர்நூன் 1 o'clock எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் எடுத்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் கொடுத்து இன்னையோட பீக்கை போயிட்டு அகெயின் வந்து டெஸ்ட் பண்ணிவிட்டு திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா கீழே இறங்க ஆரம்பிச்சது. பெரிய லெவலில் கீழே இறங்க முடியாமல் 50% அளவுக்கான ஒரு கரெக்ஷனை கொடுத்து மார்க்கெட் 54,541 இந்த ரேஞ்சில் வந்து முடிச்சிருக்கிறதையும் பார்க்குறோம். நியர் வந்து பார்த்தீங்கன்னா 71 பாயிண்ட் பாசிட்டிவ்லையும் முடிச்சிருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா சப்ளை ஜோன் 1 இருக்கக்கூடிய 54,425 பிரேக் பண்ணுச்சுன்னா 54,636 இந்த இடத்த போய் ரீச் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அங்கிருந்து அந்த மார்க்கெட் வந்து கீழே வர்றதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. ஓவராலாக இந்த மார்க்கெட் கீழே தான் வரணும் அப்படிங்கிறதும் இதில் சின்னதாக ஒரு கரெக்ஷன்ஸ் வந்துட்டு கீழே வரும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. இதை பொறுத்த வரைக்கும் நம்ம 3 வியூ கொடுத்துருந்தாலுமே ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்ளை ஜோன் 1க்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா ப்ரைஸ் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதும், மேலே போயிட்டு இந்த சப்ளை ஜோன் 2 கிட்ட ப்ரைஸ் கீழே வரலாம் அப்படிங்கிறதும், அந்த இடத்துல ஒரு கன்ஃபர்மேஷன் பார்த்த பிறகு தான் ப்ரைஸ் கீழே போகும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும் அப்படின்றதையும் பார்த்துருந்தோம். எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அதில் கன்ஃபர்மேஷன் நடந்து கீழே வந்திருக்கிறத பார்க்க முடிஞ்சது. அண்ட் ப்ரீவியஸ் லோவாக இருக்கக்கூடிய இந்த 54,300 350 இதையும் பிரேக் பண்ணி கீழே வந்திருக்கிறதையும் பார்க்க முடிஞ்சது. அண்ட் நம்ம ஃபைன் பண்ண அதிகமான டிமாண்ட்ஸ் இருக்குது அப்படின்ற இடத்துல இருந்து இமீடியட்டாக ஒரு சப்போர்ட்டையும் எடுத்து மேலேயும் போயிருக்கிறத பார்க்க முடிஞ்சது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்துட்டு எந்தெந்த இடங்கள்லாம் மூவ் ஆகும் அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணமோ அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸோட மூவ் ஆயிருக்கிறதையும் பார்க்க முடிஞ்சது. இதை பொறுத்த வரைக்கும் ஃபர்தராக எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அனாலிசிஸ் பார்த்துடலாம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் கால் அண்ட் புட் ரைட்டர்ஸ் ரெண்டுமே கம்பேர் பண்ணும்போது கால் ரைட்டர்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்காங்க அப்படிங்கிறதும், பிசிஆர் ரேஷியோ 0.82 மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைட்லி பியரிஷ் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. இதை
பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் டேர்ன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது கால் அண்ட் புட் ரைட்டர்ஸ் கம்பேர் பண்ணும்போது புட் ரைட்டர்ஸ் ரொம்பவே அதிகமாக மாறி இருக்காங்க. அட் த சேம் டைம் கால் ரைட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வெளியில் வந்திருக்காங்க அப்படிங்கிற அந்த டேட்டாவும் எடுத்துக்கிறோம். ஓவராலாக மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ்ல இருந்தாலுமே அல்லது பியரிஷாக இருந்தாலுமே சின்னதாக ஒரு பாசிட்டிவ்க்கு டேர்ன் ஆகும் அப்படிங்கிற அந்த லீட் அந்த இடத்துல இருந்து எடுத்துக்கலாம். இதோட சேர்த்துட்டு டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணிட்டு ஃபர்தராக எப்படி இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். பேங்க் நிஃப்டியோட டெக்னிக்கல் வியூ பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய கரண்ட் ஜோனில் ப்ரைஸ் வந்து வீக்காக இருக்குது அப்படிங்கிறதும் டுவர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 53,560 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகும் அப்படிங்கிறதா இப்போ இருக்கக்கூடிய எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. அப்படின்னும் போது கரண்ட் ஜோனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெவியான செல்லிங் ப்ரெஷரோடு இருக்குது அப்படிங்கிறதும் அது இந்த டிமாண்ட் ஜோனுக்கு கீழே இருக்கிற பட்சத்தில் அப் டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் ஜோன் ஒன்னாக இருக்கக்கூடிய இந்த இடத்துக்கு போகும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அப் டு வந்து பார்த்தீங்கன்னா 54,031 போய் ரீச் பண்ணும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. இந்த டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிறது கிரியேட் ஆகிட்டே வரும். சின்னதாக மேலே போயிட்டு திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூ லோவை கொடுக்கும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். ஸோ ஓவராலாக இதோட டைரக்ஷன்ஸ் அப்படிங்கிறது 53,560 இந்த ரேஞ்சுக்கு போகணும் அப்படிங்கிறது ஓவரால் எக்ஸ்பெக்டேஷன்னாலுமே இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா 54,031 இந்த ரேஞ்சை டச் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு கரெக்ஷனை கொடுத்து திரும்பவும் கீழே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம ப்ரியாரிட்டியாக புரிஞ்சுக்கலாம். சப்போஸ் இந்த மார்க்கெட் அகெயின்ஸ்டாக போகிற பட்சத்தில் டைரக்ஷன்ஸ் அப்படிங்கிறது டுவர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை ஜோன் 3 நோக்கி போயிடும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இனிஷியலாக சப்ளை ஜோன் 1க்கு மேலே இருக்கிற பட்சத்தில் அதாவது 54,616க்கு மேலே இருக்கிற பட்சத்தில் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை ஜோன் 2 போயிட்டு ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிஸ்கான ஏரியாவை நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம். அதாவது இந்த ரேஞ்ச் அப்படிங்கிறது நமக்கு சேஃப் இல்லை, பட் இருந்தாலுமே இந்த இடத்துல ஒரு அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகலாம் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த இடத்தையும் பிரேக் பண்ணுச்சுன்னா அதாவது சப்ளை ஜோன் 2 இருக்கக்கூடிய 55,275 பிரேக் பண்ணுற பட்சத்தில் 55,825 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகும் அப்படிங்கிறதும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேஃபான ஏரியாவை ஐடென்டிஃபை பண்ணுறோம். ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக மேலே போய் அந்த இடத்த ரீச் ஆகும் அப்படிங்கிறதும் அதுக்கு மேலே இருக்கிற பட்சத்தில் நல்லாவே ஸ்ட்ராங்காகவும் 56,200 வரை போகலாம் அப்படிங்கிறது ஓவரால் வியூவாக இருக்குது. பட் இம்மீடியட்டாக போகிறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்ளை ஜோன் 1க்கு மேலே இருக்கா, டிமாண்ட் ஜோனுக்கு 1க்கு கீழே இருக்கா அப்படிங்கிறது தான் நாளைக்கான வியூவாக இருக்குது. சப்போஸ் இந்த மார்க்கெட் வந்து எக்ஸ்பைரியை எடுத்துகிட்டு மூவ் ஆகுது அப்படின்னா இன்னையோட ஹைக்கும் லோவுக்கும் இடையிலேயே மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. ஸோ நாளைக்கு இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணாது அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு ட்ரேட் எடுக்கலாம். அப்படி சைட்வேஸாக இருக்கிற பட்சத்தில் ஆப்ஷன் செல்லருக்கான நாள் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரேடர் தள்ளி இருக்கிறது அப்படிங்கிறது நல்ல விஷயமா இருக்கும். ஸோ இந்த வியூ பொறுத்த வரைக்கும் நம்ம ட்ரேட் எம்பர் மெத்தட் எந்த அளவுக்கு அக்யூரஸியாக இருக்குது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான். இதில் இந்த சஸ்டெயின் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். அது எந்தெந்த டைம் ஃப்ரேமில் இருக்குது அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பிறகு ட்ரேட் எடுத்தால் தான் நமக்கு பர்ஃபெக்டான ஒரு ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகிடுச்சுன்னு நம்ம நினைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா சஸ்டெயின் ஆகலை அப்படிங்கிறதுக்கான வியூவும் கிடைக்கும். ஸோ அப்போ ஒரு ப்ராப்பரான எஜுகேஷன்ஸ் அப்படிங்கிறது எப்போவுமே தேவைப்படும். இந்த வீடியோ பார்த்துட்டு அப்படியே நீங்கள் ட்ரேட் எடுக்கக்கூடாது.